தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் உபகரணங்கள் மற்றும் எழுது பொருட்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் மின்னணு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட உள்ளன. அனைத்து மையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு சிஆர்பிஎஃப் வீரர்களின் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் காவலர்கள் கணினி குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர். 975 இடங்களில் உள்ள 4085 வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் 19604 வாக்குச்சாவடி அலுவலர்கள் கணினி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதேபோல 1657 காவலர்களுக்கும் பணி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் நாளை சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் 2787 வாக்குப்பதிவு மையங்கள் தயார்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மாடல் வாக்குப்பதிவு மையம், பெண்களுக்கான பிங்க் வாக்குப்பதிவு மையம் உள்ளிட்டவை தயார் நிலையில் உள்ளன. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சொந்த ஊர்களில் வாக்களிப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணம் மேற்கொண்டனர். பண்டிகை காலங்களில் செல்வது போல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மக்கள் சாறை சாறையாக வந்த வண்ணம் உள்ளனர். ஊருக்கு போகிறேன், கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை செய்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. நாங்களும் போய் ஓட்டு போடுறோம். ஏன்னா ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை, ஜனநாயக உரிமை. எல்லாரும் ஓட்டு போடுங்க. திருவண்ணாமலையில் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத வெளிநபர்கள் இருக்கிறார்களா என விடுதிகளில் காவல்துறையினர் சோதனையிட்டனர். வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முந்தைய 48 மணி நேர கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்ததை அடுத்து விடுதிகளில் தங்கியுள்ள நபர்களின் ஆவணங்களை சரிபார்த்தனர். வெளிநபர்கள் யாரேனும் தங்கினால் விடுதி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்காக 1680 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்காக 8064 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் மூத்த குடிமக்களும் தேர்தல் நாளன்று பொது வரிசையில் காத்திருக்க தேவையின்றி அவர்களுக்கென்று தனி வரிசையில் சென்று வாக்களிக்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சாலையில் உள்ள எல்ஆர்ஜி மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தேர்தல் பார்வையாளர்கள் ஆய்வு செய்தனர். வாக்கு எண்ணும் மையத்திற்குள் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள், பூத் முகவர்கள் இருப்பதற்கு தேவையான இடவசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா, குடிநீர் வசதி, மின் இணைப்பு வசதி ஆகியவை முறையாக செய்யப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மணவாளன் நகரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மகளிர் சுய உதவிக்குழுவினர் பிரமாண்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். வண்ணமயமான ரங்கோலி கோலங்கள் வரைந்தும் மனித சங்கிலி உருவாக்கியும் ஓட்டுக்கு நோட்டு வாங்க மாட்டோம் என்றும் அவர்கள் உறுதிமொழியேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அதிமுக பிரமுகர் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அட்டக்குறுக்கி கிராமத்தைச் சேர்ந்த பசுவராஜ் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனைக்கு சென்றனர். அப்போது லட்சக்கணக்கில் பணம் சிக்கிய நிலையில் வருமான வரித்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தனது நிலத்தை விற்பனை செய்த பணம் என பசுவராஜ் தெரிவித்துள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வைத்திருந்தாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா அலுவலகம் அருகே உள்ள திமுக அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கட்டுக்கட்டாக இருந்த சுமார் 44 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் பேரில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்துடன் சென்ற அதிகாரிகள் இந்த பணத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். தொகுதியில் தொடர்பில்லாத வெளிநபர்கள் தங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய அடையாள அட்டைகள் ஆய்வு செய்யப்பட்டன. தேர்தல் நாளன்று தேவையற்ற அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு விடுதிகளில் தங்கியிருந்த வெளியூர் நபர்கள் எச்சரிக்கையுடன் வெளியேற்றப்பட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட கட்டிநாயக்கன்பட்டி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த 1,93,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மர்ம நபர்கள் பணத்தை கீழே வீசிவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டு வரப்பட்டதா என்பது குறித்து தேர்தல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் முன்னேற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. 1680 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்ல 155 மண்டல அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களில் GPS மற்றும் வயர்லெஸ் கருவிகள் பொருத்தப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் தாலுகா அலுவலகங்களுக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் முன்னாள் ராணுவ வீரர்களை ஈடுபடுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்ததன் பேரில் 800க்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் திரண்டனர். மாவட்டத்தில் உள்ள வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு முன்னாள் வீரர்களை அனுப்பும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கோவில்பட்டியில் காவலர் குடியிருப்பில் அதிமுகவுக்கு வாக்கு சேகரித்த காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கோவில்பட்டி காவலர் குடியிருப்பில் அதிமுகவுக்கு வாக்கு சேகரித்த காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் பணியாற்றிய முதல்நிலை காவலர் சபரிகுமார் காவலர் குடியிருப்பில் அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்ததாக புகார் எழுந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இறுதிக்கட்ட பரப்புரையின் பொழுது காங்கிரஸ், பாஜக மற்றும் தவேக கட்சியினர் பேருந்து நிலையம் முன்பு ஒரே நேரத்தில் திரண்டதால் பதற்றம் நிலவியது. காங்கிரஸ் கட்சியினர் பரப்புரை செய்த பகுதி வழியாக செல்ல முயன்ற தவேகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் திமுக, அதிமுக மற்றும் தவேக வேட்பாளர்கள் ஒரே இடத்தில் திரண்டு இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தாரைதப்பட்டை முழங்க பேருந்துகள் மற்றும் ஒலிபெருக்கிகள் மீது ஏறி நின்று நிர்வாகிகள் பரப்புரை செய்தனர். திமுக மற்றும் அதிமுக தொண்டர்கள் பறையாட்டத்திற்கு போட்டி போட்டு ஆடியது அப்பகுதியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை நகராட்சி 15வது வார்டில் தேர்தல் நேரத்தில் அவசரமாக சாலை பணிகளை தொடங்கிய திமுகவினரை அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். 25 ஆண்டுகளாக சாலை பழுதடைந்திருந்த நிலையில் நிதி ஒதுக்கீடு செய்தும் 6 மாதங்களாக பணியை தொடங்காமல் தற்போது வாக்குகளுக்காக பணிகளை தொடங்கியதாக குற்றம் சாட்டி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. நெல்லை மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் 1400க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடிகளுக்கு காவலர்களை அனுப்பும் பணியை கண்காணித்த மாவட்ட SP பிரசன்னகுமார் பொதுமக்கள் அனைவரும் அச்சமின்றி வந்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள், எல்லாருமே கண்டிப்பா ஓட்டிங் கண்டிப்பா போடணும். ஏன்னா அது எல்லாரோட ஜனநாயக கடமை. எங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நேற்று முந்தானத்தை ஓட்டிங் முடிச்சிட்டோம். நாங்கள் எல்லாரும் ஓட்டு போடணும். ஸோ அதனால மக்களும் சேர்ந்து எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். சிவகங்கை மாவட்டம் காப்பாரப்பட்டி கிராமத்தில் ஐயனார் கோவில் புரவி எடுப்பு விழாவிற்கு காவல்துறையினர் தடை விதித்ததை கண்டித்து பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் மேற்கொண்டனர். ஊர்வந்தையில் திரண்ட கிராம மக்கள் அதிகாரிகளுக்கு எதிராக முழக்கமிட்டதுடன் சட்டமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக பதாகைகளை ஏந்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்ணகி நகரில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். கண்ணகி நகரில் வீதி வீதியாக நடந்து சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது கண்ணகி நகர் கார்த்திகா மற்றும் அவரது கபடி குழுவினர் சிந்தட்டிக் மைதானம் அமைத்துக் கொடுத்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினை ஆதரித்து பாஜக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை நமிதா பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரை 1000க்கும் மேற்பட்டோர் 2 பக்கமும் நின்று பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சிவக்குமாரை ஆதரித்து நடிகையும் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான கௌதமி விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் பகுதியில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.